அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸ் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். அது வந்து காலையில் வேக வச்சு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருந்தேன். கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு கொடுத்துருந்தேன், சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. மீதி இருந்ததில் கொஞ்சம் வெல்லமும் தேங்காய் பூ போட்டு எனக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு மீதி வச்சுருக்கேன். இப்போ மதியம் லெமன் ரைஸ் சாப்பிட வேண்டாமான்னு ரொம்ப யோசனையாக இருந்தது. அதனால் முட்டை மட்டும் ஆம்லேட் மாதிரி பொரித்து சாப்பிட்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக அப்படின்னு வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு எப்பவும் போல் மிளகு, சீரகம், உப்பு வந்து மிக்ஸ் பண்ணியே வச்சுருந்தேன் பவுட்ரு பண்ணி. அதையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம், வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போ நடுவில் ஒரே ஒரு முட்டையை மட்டும் அப்படியே உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு மேலே மிளகு, சீரகம், உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். திருப்பி போட வேண்டாம். இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயில் 2 சேர்த்தாப்புல ரெடி ஆயிரும். முட்டை வந்து ஒரு 3/4 அளவுக்கு வந்திருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.